அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறது வைஃபை என்ற தலைப்பு மூலம் வாங்க அதை ஃபஸ்ட் பார்த்து நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்தில் முதலாவது என்ன இனம் உருவாகினது பார்க்கலாம். குரங்கு இனம் எவ்வாறு உருவாகினது? மனிதன் இன்று குரங்கு உருவாகிச்சா இல்லை குரங்கு இருந்து மனிதன் உருவாகினானா? இல்லை குரங்கு வேறு உருவத்தில் உருவாகிச்சா இல்லை மனித இனம் வேறையாக உருவாகிச்சானா? நாங்கள் இதில் பார்க்க. அப்படியே குரங்கு மனிதன் உருவாகி இருந்தா மனித ஆடை அணிந்திருந்தானா இல்லையா? மனிதனுக்கும் குரங்குக்கும் என்ன வித்தியாசம் அதையும் கூட நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குரங்குகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, மனிதர்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அது கூட நாங்கள் இதில் விரிவாக பார்க்க போகிறோம். அதில் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். அதே போல் உங்களுக்கு இன்னொரு விஷயம், மனிதன் குரங்கு எப்படி வந்தது நீங்கள் இஸ்லாமிய இது படிப்பை பார்க்கலாம். அதுவும் பலஸ்தீன் கோட்டமாக டூவில் நீங்கள் நம்மளோட வீடியோ நான் போடுவேன் இஸ்லாம் பற்றி சம்மந்தப்பட்ட விஷயத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்த குரங்குலின் மனிதன் எவ்வாறு உருவாகிறா, அது விஞ்ஞானமாக அது உண்மைத்தன்மை என்னென்றும் உங்களுக்கு இந்த வைஃபையில் இந்த டூவில் போடுறேன். மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட உயிரினங்கள் எவ்வாறு, அதில் ஹராம் ஹலால் பேறுவது எவ்வாறு, அதுவும் இங்கே உங்களுக்கு குரங்குலேருந்து மனுஷன் வந்தானா, மனுஷன்லேருந்து குரங்கு வந்துச்சான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்வா? அது தெரிஞ்ச முந்தி நீங்கள் இஸ்லாமை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்பு ஆதம் நபி உலகத்துக்கு எவ்வாறு வந்தார்கள் என்று தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். மனிதனுக்கும் குரங்குக்கும் என்ன தொடர்பு உண்டு? வைஃபர் இந்த டூ பாட்டை நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஃபர்ஸ்ட்லோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.